ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மே, முझे, मेरे को, तुझे, तेरा, मेरा, मेरी இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப கன்ஃபியூசனை தரும். ஏன்னா எனக்கு அப்படிங்கிற இடத்துக்கு சில இடத்துல முझे வரும், சில இடத்துல மேரான்னு வரும். மேரானா என்ன அர்த்தம், மேரினா என்ன அர்த்தம், மே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூசன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் ரொம்ப கன்ஃபியூசன். சரி, பிகினருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதனால் ரொம்ப கன்ஃபியூசன் ஆகுறாங்க. அதே போல் என் வீடியோ பார்க்குற பிகினர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசிக் ஹிந்தியோ இல்லை போட்ட வீடியோவே போட மாட்டேன். புது புது வேர்ட்ஸ், புது புது சென்டென்ஸு, ஒரு சினிமா டயலாக்லேருந்து, கவிதையிலேருந்து, பழமொழியிலேருந்து எல்லா வீடியோவுமே என் சேனலில் இருக்குது. பழைய வீடியோ நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ஃப்ளூயண்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பெரிய பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். அது பிகினர்ஸுக்கு புரியாது. ஸோ இப்போ நான் பிகினர்ஸ்க்காக அதிகமாக நம்ம வீடியோ போடணும், அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன சென்டென்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் பேச வரும், ஆனால் ஃப்ளூயண்ட்டாக பேச வரல அப்படின்னா என் கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களை நல்லாவே ரொம்ப நல்லா பேச வைப்பேன். ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க. கடன்னு என்ன மாதிரியே நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு என் ஸ்டூடெண்ட்டு பேசுகிறாங்க. பழைய ஸ்டூடெண்ட்டு, புது ஸ்டூடெண்ட் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக பார்த்து அதே மாதிரி பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசிடுவீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன். மண்டமுளைய குழப்பாத, டென்ஷன் படுத்தாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மேரா திமாக் खराब मत करो, மேரா திமாக் खराब मत करो. என்ன, டென்ஷன் படுத்தாத, என் மூளையை டென்ஷன் ஆக்காத அப்படின்னு அர்த்தம். खराब அப்படிங்கிறது இந்த இடத்துல அழுக்கோ இல்லை கெட்டதோ கிடையாது. என்ன டென்ஷன் படுத்தாத, என்னை குழப்பம் பண்ணாத, மூளையை குழப்பாத அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மேரான்னு வருது. ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லணும். சரிங்களா? மேரான்ற வார்த்தை தான் பெண்ணும் சொல்லணும், ஆணும் சொல்லணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? தைரியம் இருந்தால் என்கிட்ட வா, தைரியம் இருந்தால் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஹிம்மத் ஹோகாத்தோ மேரே பாஸ் ஆனா, ஹிம்மத் ஹோகாத்தோ மேரே பாஸ் ஆ. ஆனா ஆ ரெண்டுமே வான் தான் அர்த்தம். ஆனான்றது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, அது ஸ்லாங். ஒவ்வொரு ஏரியாவில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஹிம்மத் ஹோகாத்தோ மேரே பாஸா, என்கிட்ட வா அப்படின்னு அர்த்தம். மேரே அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல. சரிங்களா? இதுவும் ஆண் பெண் இருவருக்கும் சமம். இது உன்னோட வேலை, நீ தான் பார்க்கணும், நீ தான் செய்யணும். இதை எப்படி சொல்வீங்க? இது உன்னுடைய வேலை அப்படி. ஏ தேரா காம் ஹே தூ ஹி தேக் அப்படின்னா இது உன் வேலை, உன்னுடைய வேலை, உன் வேலை, நீயே பாரு, நீயே அப்படின்றதுக்கும் ஹீ வரும். சரிங்களா? ஏ தேரா காம் ஹே துஜே ஹி தேக்னா படேகா. இது உன்னுடைய வேலை, உன் வேலை, நீ தான் பார்த்தாகணும். ஏ தேரா காம் ஹே தேரே கோ ஹி கர்னா படேகா, தேக்னா படேகா. கர்னா படேகானா செய்தாகணும், தேக்னா படேகானா பார்த்தாகணும். இப்போ துஜேஹி அப்படின்றதுக்கும் தேரே கோஹி அப்படின்றதுக்கும் சேம் அர்த்தம், ஒரே அர்த்தம் தான். துஜேஹின்ற வார்த்தையை விட தேரே கோ ஹி அப்படின்ற வார்த்தையை தான் மேக்சிமம் இடத்துல யூஸ் ஆகுது. சரிங்களா? இதனால தான் படிக்கிறவங்களுக்கு பேச்சு வழக்கில் இருக்கிற ஹிந்தி புரிய மாட்டேங்குது. நான் ஒன் அண்ட் ஒன்லி பேச்சு வழக்கு ஹிந்தி மட்டும்தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எந்த ஸ்டேட்டில் எப்படி மாறுபட்ட ஹிந்தி அப்படின்றது கூட எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க, அந்த ஸ்டேட்டில் பேசுகிற ஹிந்தியை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டால் கூட என்னால் அதுக்கு நார்மல் ஹிந்தியில் என்ன அர்த்தம், தமிழில் என்ன அர்த்தம்னு என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, இன்னும் கற்றுக்கோங்க. கர்னா படேகானா செய்தாகணும், தேக்னா படேகானா பார்த்தாகணும், பார்க்கணும். ரெண்டுத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நீ எனக்காக என்ன செஞ்சுருக்க, நீ எனக்காக என்ன செஞ்சுருக்க அப்படின்னா तूने मेरे लिए क्या किया, तूने मेरे लिए क्या किया,
நீ எனக்காக என்ன செஞ்சுருக்க. தூனே, நே அப்படிங்கிறது பாஸ்டன்ஸாக இருந்தாலும் அவங்க ஒன்று செஞ்சுருக்கணும், இல்லை செய்யாமல் இருந்திருக்கணும். நீ என்ன செஞ்ச, நீ செஞ்ச, நான் செஞ்சேன் அப்படின்ற இடத்துல அந்த நேன்ற வார்த்தையை சேர்க்கணும். நீ எனக்காக என்ன செஞ்ச, என்ன செய்தாய் அப்படின்னு அர்த்தம். தூனே மேரே லியே கியா கியா. என் தவறை மன்னிக்கவும். என் தவறை மன்னிக்கவும், அதாவது நான் செய்த தவறை மன்னிக்கவும் அப்படின்னா மேரி கல்தி மாஃப் கரோ. மேரி கல்தி மாஃப் கரோ. மேரின்ற வார்த்தை ஆண் பெண் இருவருக்கும் சமம். ஏன்னா கல்தி அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கும்போது மேரின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நான் கிராமர் படி சொல்லி கொடுக்கல, நான் என்ன வார்த்தை இணைக்கிறதுனால அந்த மேரின்னு வருது அப்படிங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? கிராமர்னு போனோம்னா நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். மேரி கல்தி, கல்தி வர்றதுனால மேரி. மேரி கல்தி மாஃப் கரோ, என் தவறை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடு அப்படின்னு அர்த்தம். மாஃப் கீஜியே அப்படிங்கிறது ஹை லெவல் மரியாதை, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கே வேலை செய்வது என்னுடைய கட்டாயம், அதாவது வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. இங்கே வேலை செய்வது என்னுடைய கட்டாயம் அப்படின்னா யஹா காம் கர்னா மேரி மஜ்பூரி ஹே. இந்த இடத்துல மேரி ஏன் வருதுன்னா மஜ்பூரின்ற வார்த்தை வர்றதுனால மேரி வருது. யஹா காம் கர்னா மேரி மஜ்பூரி ஹே, இதர் காம் கர்னா மேரி மஜ்பூரி ஹே. சரிங்களா? என்னோட ஆசை ஒரு நாள் பெரிய ஆளாகணும்னு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மேரா இச்சா ஹை கி ஏக் தின் மே படா ஆத்மி பனுங்கா. பனுன்றது ஷார்ட்டு. அப்படின்னா மேரா இச்சா ஹை கி அப்படின்னா என்னுடைய ஆசை. கி எதுக்கு வருதுன்னா என்று அப்படின்னு கடைசியில் வருதுல்ல, அதனால் மேரா இச்சா ஹை கி என்னுடைய ஆசை. ஏக் தின் ஒரு நாள், மே நான், படா ஆத்மி பனு பெரிய ஆளாக வேண்டும் என்று அப்படின்னு கடைசியில் வர்றதுனால கீயே முதல்ல வந்துடுது. சரிங்களா? என் வாழ்க்கையில் உனக்கு எந்த வேலையும் இல்லை, என் வாழ்க்கையில் உனக்கு எந்த வேலையும் இல்லை. இது ஒரு கோவத்தில் சொல்கிற வார்த்தை. மேரி ஜிந்தகி மே தேரா கோய் காம் நஹி ஹை. मेरी ज़िंदगी में तेरा कोई काम नहीं है. निकल जा मेरी ज़िंदगी से. கிளம்பிடு என் வாழ்க்கையிலேருந்து. நிக்கல் ஜா மேரி ஜிந்தகி சே. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணுன்னு தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு என்ன இப்படிலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் இருக்கவே கூடாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். பேசிக் ஹிந்தியை வச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, மேனேஜ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். என் வீடு அப்படின்னா மேரா கர் அப்படின்னு தான் சொல்லணும். என் வீடு அப்படின்னா மேரா கர் அப்படின்னு தான் சொல்லணும். என் வீட்டுக்கு வா அப்படின்னா மேரே கர் ஆனா, மேரே கர் ஆ அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல மேரே அப்படின்னு ஏன் வருதுன்னா, என் வீட்டுக்கு அப்படின்னு அந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக மேரேன்னு வருது. ஃபுல் ஸ்டாப் பண்ணி ஏன் வீடு அப்படின்னா மேரான்னு வரும். சரிங்களா? அதாவது என்னென்னா, சென்டென்ஸ் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் மேரான்னு வரும், அதை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் மேரேன்னு வரும். சரிங்களா? நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நடுத்தர மரியாதை தான் இந்த தும்முன்ற வார்த்தை. இப்போ தும் லோக் கஹா ஹோ, தும் லோக் கஹா ஹோ. தும் அப்படிங்கிறது நீ அப்படின்றதுக்கும் குறிக்கும், நீங்கன்றதுக்கும் குறிக்கும். ஏன்னா அது நடுத்தர மரியாதை. தமிழில் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கிடையாது. அதனால் நம்ம நீ நீங்கள் ரெண்டு விதமாக நம்ம புரிய வைக்கிறாப்புல இருக்குது. அதனால் நானும் சரி மற்றவங்களும் சரி அப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த நடுத்தர மரியாதை தும் லோக் கஹா ஹோ அப்படின்னா நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கால் பண்ணி கேட்குறாங்க நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தும் லோக் கஹா ஹோ அப்படின்னா நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்க. லோக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். ஆப் லோக் கஹா ஹே, கஹா ஹோ அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? ஆப் லோக் கஹா ஹோ அப்படின்னாலும் நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது ரொம்ப ஹை லெவல் மரியாதை. தும் லோக் கஹா ஹோ அப்படின்னா கொஞ்சம் மரியாதை கம்மி. அது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே, ஃபேமிலிக்குள்ளே, ரிலேட்டிவ்க்குள்ளே தும் லோக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா?
நீங்கள் எல்லாரும் எப்போ வருவீங்க, நீங்கள் எல்லாரும் எப்போ வருவீங்க அப்படின்னா आप सब लोग कब आएंगे, आप सब लोग कब आएंगे, तुम सब लोग कब आएंगे அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? அதான் சொன்னனே, ஆப்ன்றது ரொம்ப ஹை லெவல் மரியாதை. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்னதில் வந்து ஆப் லோக் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல ஆப் சப்பு அப்படின்னு சொன்னேன். ஆப் லோக் அப்படின்னும் சொல்லலாம், ஆப் சப் அப்படின்னும் சொல்லலாம். சப்புன்றது தான் எல்லாரும் அப்படின்றதுக்கு அர்த்தம். பட் ஆப் லோக் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள்லாம் எப்போ வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ கேள்வி, தூ கஹா ஹே, தூ கஹா ஹே அதுக்கான அர்த்தம் தமிழில் என்ன அப்படிங்கிறத ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள் எப்பயும் போல். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இதே போல் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நல்ல வீடியோ இருக்குது, பயனுள்ள வீடியோ. டச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.